தளபதி விஜய்க்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியலங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரீசென்ட்டா கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே பனையூர்ல வர வச்சு பார்க்க போறாராமா, நம்ம பனையூர் பண்ணையார் தளபதி விஜய். ஆனா செத்தவங்கலாம் உன்ன பார்க்க வந்து செத்தவங்க. நீ அவங்க குடும்பத்த நேர்ல போய் பார்க்கறது தான் மரியாதை. அவங்கள கூப்பிட்டு வச்சு பார்க்கறது என்ன மாரியான மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. இதுக்கான காரணமா என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, கரூர்ல வந்து மண்டபங்கள் தேடி பார்த்தோம். ஆனா மண்டபங்கள் கிடைக்கவில்ல. நெறைய பேர் தரவே இல்ல. அதனால தான் நாங்க பனையூருக்கு கூப்புட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லன்னா சென்னையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மண்டபத்தில கூப்புட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கரூர் இல்லன்னா பக்கத்தில இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மண்டபம் புக் பண்ணி அங்க வர வச்சு பார்க்கலாம்ல. எதுக்கு சென்னையே வரணும்? எனக்கு என்ன ஒரு கோவம்ன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கே நீங்க வெளிய வரமாட்டீங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நாடு ஏதாவது பிரச்சனை வந்து தத்தளிச்சுட்டு இருக்கும்போது, நீங்க கண்டிப்பா வெளிய வரமாட்டீங்க. அந்த ஒரு எண்ணத்த தானே இந்த ஒரு செயல் எங்களுக்கு குடுக்குது. அப்படி இருக்கும்போது, உங்கள நம்பி நாங்க எப்படி முதலமைச்சர் பதவியில போய் உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க? நான் கூட ஃபர்ஸ்ட் நம்பல. ஆனா நெறைய அஃபிஷியல் ஹேண்டில்ஸே இத பத்தி போட்டுட்டு இருந்தாங்க. அதனால கன்ஃபார்ம் தான். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள பனையூருக்கு அழைச்சு இவரு பேசப் போறாரு. குறிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் தளபதி விஜயுடைய அரசியல் கரியர்லயே பிக்கெஸ்ட் பொலிட்டிக்கல் எரரா இருக்க போகுது. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. வரப்போறது 39 குடும்பங்கள். 41 பேர் இறந்திருக்காங்க. 39 குடும்பங்கள். 39 குடும்பங்கள கரூர்ல இருந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க கொண்டு வர போறீங்க? சென்னைக்கு. வர வழியில அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆகாது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு உத்தரவாதம்? நான் சீரியஸா தான் கேட்கிறேன். ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கும் நீங்க தான் பொறுப்பு. ஏன் இவ்வளவு கேவலமா அவ்வளோ தூரம் அவங்கள டிராவல் பண்ண வைக்கிறீங்க? உடனடியா இந்த ஒரு பிளான கைவிடணும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பொலிட்டிக்கல் கரியர் முடிஞ்சுச்சு. பேசாம லியோ 2 பண்ணிருங்க. நாங்க சந்தோஷமா இருப்போம்.